அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான பொட்டேட்டோ எக் கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கடா அடுப்புல வச்சுட்டு 2 ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கோங்க. இதோட 1/2 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதக்கி நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சோடனே நான் ஒரு பெரிய ஆனியனை நீளமா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நாங்க ஒரு சில்லியை ஆஃபா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு காரத்துக்கு தகுந்த மாதிரியோ அந்த சில்லி சேர்த்துக்கோங்க. இது ஒரு 70% வதங்கினோடனே நீங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப நான் ஒரு பெரிய தக்காளி எடுத்துட்டு அதை குட்டி குட்டியா நறுக்கி சேர்த்திருக்கேன். ஒரு நல்ல பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவு மிக்ஸ் ஆனோடனே கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்து ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் கோரியாண்டர் பவுடர், கொஞ்சம் சிக்கன் பவுடர், கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. இப்ப நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்து விசில் விட்டுட்டு அதை எடுத்து மசிச்சு வச்சிருக்கேன். ரொம்ப மசிக்க வேணாம், பாருங்க இந்த அளவு உதிர்ற மாதிரி இருக்கணும். ரொம்ப மசிச்சிங்கன்னா நல்லா இருக்காது, கொஞ்சம் கட்டி கட்டியாவே இருக்கட்டும். இதோட இந்த மசாலாவோட இந்த உருளைக்கிழங்க நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணோடனே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு பக்கம் நான் ஒரு 3 முட்டையை எடுத்து அவிக்க விட்டுருக்கேன். அதை அவிச்சு அதோட தோலை வச்சுக்கலாம். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா விரும்பி எல்லாருமே சாப்பிடுவாங்க. கடை ஸ்டைலே இருக்கும். ஓகே, எல்லாத்தையும் உரிச்சாச்சு. நீங்கள் முட்டை இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. எல்லா முட்டையும் இந்த மாதிரி நீங்கள் கோடு போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த மசாலா முட்டைக்குள்ளே போய் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம சேனலில் தொடர்ந்து நாங்கள் வீடியோ போட ட்ரை பண்ணுறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சாச்சு. இப்போ நல்லா அது கொதிச்சிருச்சு. இந்த இருக்கும் போது இந்த 3 முட்டையை நான் சேர்க்குறேன். சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கொதிச்சிட்டு இருக்கும் போதே அவ்வளோ ஸ்மெல் சூப்பராக இருந்துச்சு அந்த ஸ்மெல்லு. இப்போ நான் நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி சேர்க்குறேன். இதை அப்படியே பரபரன்னு தூவி விட்டுருங்க. இந்த கொத்தமல்லி தூவினோடனே இன்னும் ஸ்மெல் சூப்பராக இருக்கும். இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது இன்னும் கெட்டியாகணும் நீங்கள் விரும்புனீங்கன்னா கொஞ்சம் நேரம் லோ ஃப்ளேமில் வச்சு தட்டை போட்டு மூடி வைங்க, கொஞ்சம் கெட்டியாயிரும். அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்டான கடை ஸ்டைலில் நம்மளோட பொட்டேட்டோ எக் கறி ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே சுட சுட சாதத்தில் பரட்டி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டாக இருக்குங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. யாரெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தீங்களோ கமெண்ட் பண்ணுங்க. இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம்.
இந்த பொட்டேட்டோ எக் கறியை உங்கள் வீட்டில் சாதத்தோடு வச்சு சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சப்பாத்தி எது கூட வச்சு சாப்பிட்டாலும் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காமல் நம்ம தாரிக் vlogs சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.